அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. ரைஸ் ட்ரிபிள் ஃபேமிலி. இது என்ன விஷயம்னா, இது ரைஸ் ட்ரிபிள் பிஸ்னஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ இல்லை. இது நம்மளோட ஜெனி ஆப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ. ஓகேவா? இதில் என்னென்ன யூஸுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ஜெனி ஆப்பை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுதான் ஜெனி ஆப். ஓகே, இது ஒரு நான் ஓப்பன் பண்ணிக்கிறால ஓப்பன் ஆகிட்டு நிறைய ஒரு பின்னோ இல்லாடி அந்த இது கேட்குன்ற அந்த வெரிஃபிகேஷன் கேட்கும். ஓகே தானே? இப்போ இதில் நம்ம என்னென்ன யூஸஸ்ண்டா, நம்ம இதில் ரீலோட் பண்ணலாம். பேய்க்கு போனால் ரீலோட் காட்டும் பாருங்கள், இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இது நம்ம இது பேச நான் சொல்கிறேன். ஓகே, யூஎஸ்எஸ்டிக்கு இதே மாதிரி இது இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன்டா, நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அப்புறமாண்டா வெரி ஈஸியாக திறக்கலாம். இதுக்கு பிரான்ச்சுக்கு போயிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும் அவசியம் இல்லை. ஓகே தானே? பேங்குக்கு போயிட்டு நம்ம பிரான்ச்சுக்கு போயிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் திறக்கணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருந்த மாதிரியே செய்யலாம். அதில் ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகே தானே? இதில் என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறது நான் இதில் சொல்லுவேன். ஓகே தானே? இது என்ன பெனிஃபிட்டுண்டா, ரெவல்யூஷன் டெக்னாலஜி என்ன பண்ணுற டெக்னாலஜிக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது. அதுமாதிரி இது வைட் ட்ரெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் அண்ட் சர்வீஸ் கொடுக்கலாம். மேர்ச்சன்ட் அண்ட் அதர் பேங்க் பார்ட்னர்ஸுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தானே? சேஃப் அண்ட் செக்யூர் இப்படி எல்லாமே இருக்குது. இது சேம் டைலாக் கம்பெனியோட டைலாக் சிம் தானே, அவங்களோட ப்ரொடெக்டாக இது. ஓகே தானே? இதெல்லாம் நிறைய பேருக்கு யூசேஜ் இருக்குது. ஓகே தானே? இதில் எல்லாமே நான் தெளிவாக இதில் என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறது அதில் அப்ளிகேஷன் மூலமாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டுருக்கேன். ஓகே தானே? இதை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். சேவிங், கோல்டு டிவைஸ் லோன், குயிக் லோன், ஃபோன் எடுக்கலாம், அப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது. நமக்கு தேவையான விஷயம் இதை நான் பேச போகிறேன். ஓகேவா? இதில் என்ன விஷயம்ண்டா, நம்மளுக்கு வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைன்லேயே நம்ம பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். வீட்டில் இருந்த மாதிரி ஏடிஎம் கார்டு எடுக்கலாம். ஓகே தானே? அதே மாதிரி இதில் நம்ம எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பே பண்ணலாம், கவர்பே யூஸ் பண்ணலாம். கவர்பே யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்கு. ஓகே தானே? அடுத்தது என்ன விஷயம்ண்டா, அந்த இப்படி தான் ஓப்பன் ஆகிப்படும். ஓகே தானே? அடுத்தது என்னென்னா, நம்ம நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற கேர்ள்ஸ் மாரோ பாய்ஸ் மாரோ நீங்கள் எப்படி ட்ரான்சாக்ஷன் செய்வீங்க. எக்ஸாம் நான் காட்டுறேன். இப்போ என் பேங்க் எப்படி இருக்குண்டா, இன்னைக்கு பாருங்கள். நேம் அப்துல் சலாம் ஹிஜாஸ் முகமது, பேங்க் டைலாக் ஃபைனான்ஸ் பிஎல்சி, பிரான்ச்சுங்கண்டா ஹெட் ஆஃபீஸ். ஓகே தானே? இதில் எவ்வளோ பேலன்ஸில் அடிக்கணும் காட்டு தானே? இப்போ கார்ட் அப்ளை பண்ணுறேன்னா கெட் த கார்ட் கொடுத்தா 800 கொடுத்தா இந்த அட்ரஸுக்கே வரும். ஓகே தானே? இன்றைக்கி இப்போ கார்டு தேவைப்படாது. இல்லை, அதெல்லாம் நான் எடுக்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுக்கலாம். சரியா? இதில் யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன்னா, அடுத்தது நம்ம ட்ரான்சாக்ஷன் எந்த பேங்க்குக்கு நம்ம ட்ரான்சாக்ஷன் செய்கிறோமோ, அவங்க யாருக்கு காசு போகிறோமோ வருதோ எல்லாமே என்னென்ன பேங்க்கில் வருது அழகாக இதில் காட்டுது. ஓகே, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, அடுத்தது நான் ஃபண்ட் சென்ட் பண்ணுறேன்டா. இப்போ அதர் பேங்க் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு, இப்போ நான் எக்ஸாம் எங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு கேஷ் சென்ட் பண்ண போகிறேன்டா. நான் இது வரைக்கும் 25 ட்ரான்சாக்ஷன் செஞ்சுருக்கேன். இது என்னோட பேங்குக்கு. சரியா? வேறு பேங்குக்கு நான் அனுப்பியிருக்கேன். 40 ட்ரான்சாக்ஷன் ஃப்ரீ. இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி உதாரணத்துக்கு கணக்கு கொண்டு போட்டு இப்போ 40 ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே 25 ரூபா போகுது தானே. இப்போ நான் 1000 ரூபா காசு சும்மா வேஸ்ட் ஆகுது. ஆனால் எவ்ரி மந்த் அப்போ 12,000 ரூபா காசு இதில் சேவ் பண்ணலாம். வருஷத்துக்கு 12,000 ரூபா காசு நான் சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். 12,000 ரூபா காசு நான் சேவ் பண்ண கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேறு ட்ரான்சாக்ஷன் 41 ட்ரான்சாக்ஷன் ஒரு 50 செய்யறேன் வைங்களேன். இப்போ 42லேருந்து ஒரு 50 25 ட்ரான்சாக்ஷன் செஞ்சாலும் கூட 15 ரூபா காசு சேவ் ஆக போகுது. அங்கெல்லாம் 10 ரூபா படி எவ்வளோ காசு சேவிங் ஆக போகுது. வருஷத்துக்கு பேர் இருக்குது நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபா காசு சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இதில் இருக்கும். 10,000 ரூபா காசு சேவ் பண்ணலாம். சரி, அந்த ஜெனி ஆப் யூஸ் பண்ணுறதால என்னோட பேங்க் ட்ரான்சாக்ஷன் இதை யூஸ் பண்ணக்கூடியவங்க யாராக இருக்கிறவங்கடா, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. சரியா? அந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க இருப்பீங்கன்னு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம். சரியா? அதே மாதிரி சேஃபாண்டு கேட்டால் சேஃபுங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே தானே? ஆல்ரெடி சேஃபுங்கிறது சொல்லிட்டேன். வெரி ஈஸியாக செய்யலாம், வெரி ஈஸியாக பேமெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே தானே? அதே மாதிரி மெசேஜ் அடிக்கலாம், மற்ற எல்லா ப்ராசஸும் வேறு லெவலில் இருக்குது. ஓகே தானே? இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேச ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்குரிய மாதிரிக்கு சேஃப் எண்ணில் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேறு பேங்க் யூஸ் பண்ணக்குள்ள நம்ம பேங்கில் 3000 5000 வந்துட்டு இருந்தால், சேவிங் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருந்தால் அவங்க பேங்கில் அக்கௌண்ட்டை ப்ளாக் பண்ணிடுவாங்க. ப்ளாக் பண்ணிவிட்டு கோல் எடுப்பாங்க, இப்படி காசு வருது என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு நம்ம சரியான ப்ராப்பராக இது கொடுக்காட்டி நமக்கு பிரச்சனையாகும்.
எப்படி நமக்கு அக்கௌண்ட் எடுத்து வந்துடும். அது நம்ம சும்மா டைம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட் ஆகுது. அந்த இதை நேரம் வேஸ்ட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது 100% சேஃபான்னு கேட்டால், இது டைலாக் சிம் நீங்கள் எவ்வளோ மடங்கு நம்புறீங்களோ, அவங்க எவ்வளோ சொல்லுவாங்கல்ல, எந்த அளவுக்கு ஹோப்பாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த பேங்கும் இந்த இதுவும் இதாக இருக்கும். இது டைலாக் ஃபைனான்ஸ் பிஎல்சிங்கிறது சேஃபான முறையில் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் இப்போ இது மூலம் கவ் பேங்கிறது இன்றைக்கி இப்போ வைக்காம இருக்கு. முன்ன ஓப்பன் பண்ணி படலை. ஓகேவா, ஏன்னு தெரியல. ஓகே, அது பிறகு நம்ம இன்றைக்கி அந்த யூசேஜ் வராது, அதனால் அது இன்றைக்கி தேவைப்படாது. ஓகே தானே. இல்லை பின் என் நம்பர் ஈஸி தான் இருக்கும். அப்போ யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம டீல்ஸ் போடுவாங்க, அதே மாதிரி நம்ம மெசேஜ் வரும், அந்த காசு வெட்டிப்பட்டா வரும், காசு ஓடிபி எல்லாமே வரும். இதான் நமக்கு க்ரியேட் பண்ணக்குள்ள வர விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். ஓகே தானே. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது இப்படி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ வெரி ஈஸியான முறையில் இதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்கி. ஆனால் நமக்கு தேவைப்பட்டது சேவிங் அக்கௌண்ட் மட்டும் தான். சரியா, சேவிங் அக்கௌண்ட் இந்த பேமெண்ட் பண்ணுறது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி சேவிங் பண்ணுறதுக்கு தான். சரியா, அதில் இது நல்ல யூசஸ் இருக்கு. இதை நம்ம ரைஸ்டபிள் பேமெண்ட்ல எல்லோரும் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வேறு பீப்புள்ஸும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் மாதிரி இருக்கும். சரியா, இப்போ இது சும்மா வேறு பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சும்மா மணியை வேஸ்ட் பண்ணுறதை விட இதில் சேஃபாக நீங்கள் உங்களோட மணியை சேவிங் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-12 காசு சேவ் பண்ணக்கூடிய மாதிரி. அப்படி யாரும் சேவ் பண்ண நான் ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன் இதுக்கு. இதில் ஹாட்லைனும் நல்ல ஸ்பீடாக இருக்கி நல்லா இது பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவங்க. சரியா, இதில் சில எஸ்எஸ் இன்றைக்கி ஒர்க் ஆக மாதிரிக்கின்னா இன்றைக்கி ப்ராப்ளம் மாதிரி போல கவரேஜ் இஷ்யூ நினைக்கிறேன் சம்திங். அதால் மெயின் ஃபீச்சர் மட்டும் தான் இன்றைக்கி ஒர்க் ஆகுது போல். அது நான் இப்போ இதில் என் ப்ரொஃபைல் இருக்கி நான் முகமது ஜாஸ் மெயில் ஐடி இந்த என்எஸ்சி நம்பர் இதுதான் அதில் ப்ரொஃபைல். அது செட்டிங் எல்லாம் நம்ம செட்டிங் மாற்றலாம். லொக்கேஷன் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் யூஸ்ஃபுல்லாக. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அது கட்டாயம் நம்ம ரைஸ்டபிள் பார்ட்னர்ஸ் மாதிரி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எங்களோட கம்பெனியால் இன்னும் நிறைய சேவ்ஸ் இருக்குது. இன்ஷால்லாம் நான் அடுத்த வீடியோ ஒன்று போட போகிறேன். அது என்ன வீடியோண்டா நம்மளோட ஹீரோட் போட்டு சம்பாதிக்கிறது. ஹீரோட்டால் 5% ப்ராஃபிட்டு உங்களுக்கு தான் கம்பெனியாலேயே உங்களுக்கு தருவாங்க. அது என்ன செட்டப்புங்கிறது அதையும் சொல்லி தரும். அது மூலமாக வருஷத்துக்கு அதில் 5000 ஒரு 15,000 சம்பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி தருவோம் இன்ஷால்லா. அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று கட்டாயம் தருவோம். அது என்ன குயிக் பேங்கிற ஒரு அப்ளிகேஷன், அது என்ன மாதிரிங்கிறத அது நானாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது மூலமாக உங்களுக்கு இப்படி ஃபுல் டைம் நானே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே தானே, பண்ணி உங்களுக்கு இன்கம் எடுத்து தரதுக்கு நான் ஃபுல் இது பண்ணுவோம். 5% வருமானம் கிடைக்கும். இப்போ டிஷ் டிவி அதை பற்றி நான் வீடியோ ஒன்று அது தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன் இன்ஷால்லா. இப்போ ஜெனி டீல்ஸுக்கு போனால் அதை பற்றி வரும். டீல்ஸ் என்னென்ன டீல்ஸ், அவங்களோட சாமான் எல்லாமே இதில் இருக்கு. அவங்க எல்லாமே ப்ராப்பரான முறையில் அவங்க செஞ்சுருக்காங்க. ஃபோன் எடுக்கலாம், அது அதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சப்ஜெக்ட்லாம் தேவையில்லை. நம்ம ஒன்லி சேவிங் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரான்ஸ்லேஷன் 40 ட்ரான்ஸ்லேஷன் எவ்ரி மந்த் கிடைக்கும்னா சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்ரி மந்த் 12,000 காசு சேவ் ஆகும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த நிறைய ட்ரான்ஸ்லேஷன் செய்யலாம். அப்போ உங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் வராது, பேங்க் டிஸ்டர்ப் வராது, பிரான்ச்சு போகணும், எல்லாமே ஆன்லைன்லேயே செஞ்சு கொள்ளலாம். நிறைய கேர்ள்ஸ் மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தானே. இப்போ நீங்கள் போயிட்டு பேங்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். வீட்டில் இருந்த மாதிரி ஏடிஎம் கார்டு எடுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பஸ் ஆட்டோக்கு கொடுக்குற அந்த 1000 காசு எல்லாமே சேவ் ஆகும். அப்புறம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தானே. பேங்கில் இவ்வளோ காலம் பேலன்ஸ் வைக்கணும், 500 பேலன்ஸும் கூட வச்சுருக்கலாமே இந்த பேங்கை மெயின்டைன் பண்ணலாம். சரி, ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் 15,000 காசு மெயின்டைன் பண்ணி 250 ரூபாண்டு ஒரு வருஷத்துக்கு. இப்போ எக்ஸாம்பிள் Q1, Q2, Q3, Q4 என்னண்டா Q1ண்டா ஜனவரியிலேருந்து மார்ச் வரையும் Q1, மார்ச்சிலேருந்து அந்த மற்ற 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் அது Q2, அந்த 6லேருந்து 9 மாதம் Q3, 9லேருந்து 12 Q4 இப்படி இருக்கு. இப்போ இந்த 15,000 காசு மெயின்டைன் ஆளாட்டி என்ன செய்வாங்கன்னா 250 ரூபா பீஸ் உண்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா கட் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் கட்டிங். அது எப்படி படம் 12,000 காசு இல்லை, 1000 சேவ் ஆகி போனாலும் 11,000 காசு உங்களுக்கு சேவ் ஆகும் இந்த விஷயத்தில். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 250 கட் பண்ணுறதுல எவ்வளோ இது வராது, இஷ்யூ இல்லை. அவங்க எல்லாம் ப்ராப்பராக அந்த வீடியோ கால்லையே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அவங்க சொல்லுவாங்க. ஓகே தானே. ஆனால் இதில் சேஃப் எல்லாமே இருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசலாம்
நிறைய டான்ஸஸ் செய்கிறேன். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் இதில் பெனிஃபிட் கிடைக்க வரக்குள்ள நான் இதில் பற்றி சொல்லுவேன். அது வரைக்கும் இதில் இதுவும் இல்லை. நான் இதை தான் பேச யூஸ் பண்ணேன். அந்த ரீலோட் விஷயம் இன்ஷால்லா நான் அதை பற்றி ஒரு வீடியோ உண்டு. அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, நம்மளோட பார்ட்னர்ஸ் அறிக்கலாம், நம்மளோட பார்ட்னர்ஸ் இல்லாதவங்களுக்கும் கூட அந்த ஆப்ஷனை கொடுத்து அவங்கள நம்மளோட கம்பெனி மூலமாக இது ஒரு வகையில் நம்ம கம்பெனி மெம்பர்ஷிப்புக்கு 2000 சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன சேவ்ஸ் கொடுக்குறது இருக்குதுன்னு அதை சேவ்ஸ் என்னால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நிறைய ஏர்னிங் சோர்ஸ் தெரியும். ஆனால் நான் எல்லாத்தையும் இன்ஷால்லா நான் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டெலிகிராம் எடுத்துட்டிங்கன்றாலே இது ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, நிறைய ஏர்னிங் சோர்ஸ் இருக்கு. ஓகே தானே, இது எல்லாமே நான் கைட் பண்ணுறேன்டா எப்படி தானே படிப்படியாக தான் கைட் பண்ணேன். அது எல்லா நாலேஜ் இருக்கேன். நீங்கள் சரியாக லீடர்ஷிப் அறிக்கணும் நிறைய இது இருக்குது. அதெல்லாம் இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச இதெல்லாம் நான் டெலிகிராமில் மட்டுமே ஒரு 2024 ஆண்டு நான் நிறைய ஏர்ன் பண்ணேன். லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே தானே, அதுமாதிரி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ரைஸ் டு ஃபேமிலிக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ஷால்லா இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி. ஓகே தானே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோவுக்கும் இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கேஸ் ப்ரைஸ் உண்டு, 2000 உண்டு. இன்ஷால்லா அலோகேஷன் ஒன்று பண்ணியிருக்கி கமெண்ட்ஸ் பண்ணி அது கமெண்ட் வின்னர் 3 பேர் செலக்ட் பண்ணி 1500 பே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஓகே தானே, எங்களோட ஆர்டிஎஃப் லைஃப் டைம் கிவி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷால்லா ஜிசாக்கலா ஹைர். இதோட நான் வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.